சேனல் மைண்ட்ஸ் வித் விதீஷ். ஸோ இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா போரூரில் இருக்கிற ஒரு வெட்லேண்ட் ஈகோ பார்க். இது எங்கே இருக்குதுன்னா வந்து ஆக்சுவலாக வந்து ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜோட ஓஎஸ்ஆர் லேண்டில் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ நல்லா மழையும் பேஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு உள்ளே போய் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே நுழைஞ்சதான் ஒரு பெரிய ஆர்ச் பார்க்கலாம். இந்த பார்க்கோட அஃபிஷியல் நேம் வந்து டாக்டர் MS சுவாமிநாதன் ஈரநிலை பசுமை பூங்கா, அதாவது வெட்லேண்ட் ஈகோ பார்க். இது சென்னையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வெட்லேண்ட் ஈகோ பார்க் இன் 2025. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் முடிஞ்சது. பார்க் என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்க்கோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5 AM to 10 AM அண்ட் ஈவினிங் 4 PM to 9 PM. இந்த பார்க்குக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2 வீலர் ஆர் 4 வீலரில் வரீங்கன்னா வந்துட்டு இந்த பார்க் யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து பார்க்கிங் வந்து ரொம்பவே ஸ்பேஷியஸான பார்க்கிங். ஸோ ஒரு 100 கார் வந்தாலும் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வந்து பை வாக் வந்தீங்கன்னா தான் அந்த என்ட்ரன்ஸ் வழியாக விடுவாங்க. இந்த பார்க்கோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 17 ஏக்கர்ஸ். இது ஒரு காலத்தில் வந்து டம்பிங் யார்டாக இருந்த ஒரு லேண்டை வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல் ஈக்கோலாஜிக்கல் பார்க்காக வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் எடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மான்சூனில் ஏற்படக்கூடிய ஃப்ளட்டிங், அதாவது இந்த போரூர் லொக்காலிட்டியில் ஏற்படக்கூடிய ஃப்ளட்டிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ண இந்த பார்க் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பார்க் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 ஜோனை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஜோன் A, ஜோன் B, ஜோன் C. அது என்னென்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பார்க் வந்துட்டு ஒரு ஆர்டிஃபிஷியலான வெட்லேண்ட் ஈகோ பார்க். இதை வந்துட்டு ஒரு ஸ்பாஞ்ச் பார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கே தெரியும் ஸ்பாஞ்ச் வந்து எப்படி தண்ணியில் போட்டிங்கன்னா வந்துட்டு தண்ணியை உரியுமோ, அதே மாதிரி தான் வந்து இந்த லேண்டு வந்துட்டு மழை நீரை வந்துட்டு அப்சார்ப் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ இதுதான் ஜோன் ஏல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜோன் A ஃபோக்கஸஸ் ஆன் தி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கலாஜிக்கல் அண்ட் ரெஸ்டோரேஷன். ஸோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு ஜோன் ஏல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடிமெண்டேஷன் பாண்ட் அண்ட் அரேஷன் பாண்டு. ஸோ இந்த பாண்ட் ரெண்டுமே வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆனதும் பார்க் ஃபுல்லாக லைட்ஸ் ஆன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லைட்டிங்கில் வந்துட்டு இந்த பார்க்கை பார்க்கறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் டே டைமில் பார்க்கறத விட நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லான வியூஸ் பார்க்கலாம். அதே டைமில் வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. ஸோ இது ஒரு ப்ளசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது. மழை நின்னதும் திருப்பி பார்க்கை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஜோன் B ஏரியா. இது வந்து ஒரு ஃபிட்னஸ் அண்ட் வெல்னஸ் ஏரியா. ஸோ இது ஒரு ரெக்ரேஷன் ஹப் ஆஃப் த பார்க்குன்னு சொல்லலாம். இங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏர் ஜிம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பாஸ்கெட் பால் கோர்ட், அது பக்கத்தில் ஒரு பேட்மிண்டன் கோர்ட் இருக்குது. சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதா இருந்தால் வந்துட்டு ஒரு பெரிய வாக்கிங் ட்ராக்கு ப்ளஸ் நிறையா சீட்டிங் ஏரியாஸ். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட மார்னிங் ஒரு ஈவினிங் வந்தீங்கன்னா இங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 600 மீட்டர்ஸில் இருக்கிற ஒரு வாக் போர்டு இருக்குது. அங்கங்கே வியூவிங் பாயிண்ட்ஸ் அண்ட் நிறையா போர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்க்கோட டீட்டெயில்ஸ், எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபில்டரிங் ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி மழை பெஞ்சதுனால வந்துட்டு கூட்டம் யாரும் இல்லை வழக்கம் போல். ஸோ நல்லா இருந்தது சுற்றி பார்க்க. இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஜோன் Cக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பியூட்டிஃபுல்லான வாக்கிங் ட்ராக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 600 மீட்டர்ஸில் வந்துட்டு போர்ட் வாக் இருந்தது. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்டீல் ரெயில்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த மழையிலையும் வந்துட்டு இது வந்து துரு பிடிக்காத மாதிரி வந்துட்டு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இதுதான் வந்துட்டு கடைசியாக இருக்கிற ஒரு ரிட்டென்ஷன் பாண்டு. ஸோ வந்துட்டு தண்ணி எல்லாமே வந்து இங்கே தான் வந்துட்டு
தேக்கமடையும். ஸோ ஜோன் சி பார்த்திங்கன்னா வந்துட்டு இட் ஃபோக்கஸஸ் ஆன் பயோடைவர்சிட்டி அண்ட் ஹேபிட்டேட். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நீர் பறவை, கொக்கு, நாரை அந்த மாதிரி நிறையா பறவைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன் செய்கிறதுக்கான ஹேபிட்டேட்ஸும் வந்துட்டு இந்த ஜோன் சியில் தான் வந்து இருக்குது. ஸோ இது இந்த ஜோன் ஏ ஜோன் பியை விட எனக்கு ஜோன் சி ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஒரு பசுமையான இடமா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சன்செட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சது. ஸோ மழை பெய்யும்போது வந்துட்டு அந்த லைட்னிங் ப்ளஸ் இந்த சன்செட் எல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு இந்த என்டையர் ஈவினிங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்காக இருந்தது. இப்போ நம்ம இருக்கிறது வந்துட்டு ஜோன் சியில் இருக்கிற வியூவிங் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டையர் பாண்டை வந்துட்டு நீங்கள் வியூ பண்ண முடியும். உள்ளேயே வந்துட்டு ஒரு சீட்டிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் ப்ளஸ் இந்த லைட்டிங் அண்ட் சன்செட் எல்லாமே வந்துட்டு இந்த ஈவினிங்கை வந்துட்டு இன்னும் ஆஸ்தட்டிக்காக வந்து காட்டுது. ஓகே கைஸ், பார்க்கை சுற்றி பார்த்தாச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.